ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாகற்காய் குழம்புங்க. பொதுவாகவே பாகற்காய் எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் கசப்புத்தன்மையும் இல்லாமல் இருக்கும். பாகற்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பாகற்காய் எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு வாணலில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பாகற்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம அதே பேனில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி குழம்புனா சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 3/4 திட்டம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு சின்ன இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன மூடி தேங்காயை ஃபுல்லாக துருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி ஆனதும் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 2 தக்காளியை அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது தக்காளியோட பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பாகற்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஒரு 50% வெந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க புளி. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி இல்லைனா மட்டும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதித்ததும் மல்லி இலை தூவி இறக்கி வச்சா சூப்பரான கசப்பில்லாத பாகற்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.